வணக்கம் அன்பர்களே, இன்றைய பதிவு அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷபமனையில் தனக்காரகன் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் சகோதர காரகன் நில காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடும் அதன் பிறகு கன்னிமனைக்கு பிரவேசிக்கிறார். கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் நீச நிலையிலிருந்து ஆட்சி பலம் என்ற அமைப்பில் துலாமனைக்கு பிரவேசிக்கிறார். சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். இப்போ ராசிநாதன் 6ல் மறைவது நல்லதன்னா மறையக்கூடாது தான். ஆனாலும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கும். வேலையை மாறிடலாமா அல்லது வேற அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாமா, ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால, அதாவது உங்கள் ராசிநாதன் பார்க்கறதுனால குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது, உங்களுடைய வாக்கும் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார்லவா, அப்போ நிச்சயமாக பொருளாதார ஏற்றம் என்பது நன்றாக இருக்க போகிறது. தொழிலுக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் இந்த மாதத்தில் இறுதியில் ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ தொழிலின் மூலமாக தனவரவா இருக்க போகிறது. அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, வாக்கு பலிதம்ங்கிறது நல்லா இருக்கும். உங்கள் பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நிதித்துறை, நீதித்துறை, ஸோ இந்த மாதிரியான துறைகளில் வளர்ச்சி காணக்கூடிய தன்மை. என குரு 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சொல்லிக் கொடுத்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள், தங்கம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், சட்டத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது. உங்கள் பேச்சு அழக அற்புதமாக வரக்கூடிய தன்மைகள், எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற கச்சிதம், அதாவது அந்த புத்திசாலித்தனம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்தோட வக்ரமாக இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம், டிராவல் பண்ணக்கூடிய தன்மை என்பது சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது 3ஆம் இடம் என்பது விற்பனைக்குரிய, அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட தன்மை இருக்கிறதுனால வியாபாரம், எந்த வியாபாரமாக நீங்கள் செய்திருந்தாலும் சரி, ரோட்டில் சம்பந்தப்பட்ட ரோட்டில் வியாபாரம், சின்ன வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கார். பாம்பு கிரகம் இருப்பது நல்லதன்னா இல்லைத்தான். என ராகு எங்கே இருக்கார், அந்த குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால அது தாய் ஸ்தானங்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடம் என்கின்ற கடன், நோய், எதிர்ப்பு, பகை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் பிரயாணம் செய்யக்கூடிய
கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு என்பது நன்றாக இருக்கிறது. படிப்பும் நன்றாக இருக்கப் போகிறது, பிரமாதமாக இருக்கப் போகிறது. ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் வெளியூரில் சேர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நிச்சயமாக சுக்கிரன் இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால காதல் என்கின்றது கைகூடும். காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. குழந்தை சார்ந்த விஷயத்தில் நற்பலன்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சகோதர வகைகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி, 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா, திடீர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என 9, 10ஆம் அதிபதிகள் ஒன்று கூடி இருக்கின்ற காரணத்தால் அந்த 5ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு நிச்சயமாக அதாவது பதவி சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. 7க்குரியவன் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரும். என இதுவரைக்கும் வேண்டாம், திருமணமே வேண்டாம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. பாக்யாதிபதி உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் அந்த சூரியன். அந்த சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ சூரியன் வலிமையாக இருக்கக்கூடியது, அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சூரியன் வலிமை பெற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு வருடத்துக்கு ஒரு முறைத்தான் அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறல்லவா. அப்போ சூரியன் வலிமையாக இருக்கும்போது தாயின் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. தந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார். தந்தையினுடைய தொழில் விஷயத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கப் போகிறது. அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசு காரியங்களில் வெற்றி, தலைமை பண்பு கிடைக்கப் போகிறது. உங்களை வெளிச்சத்துக்கு 4 பேர்த்துக்கு வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அல்லவா. அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் அங்கே புதனோட சேர்ந்திருக்கார். அப்போ சூரியனும் புதனும் இணைந்தால் என்ன, புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. நல்ல அறிவு, நல்ல புலமை கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக சொல்ல போனால் 23/9/2024 அன்று புதன் பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். அதுவும் சூரியனும் புதனும் இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அரசு விஷயத்தில் வெற்றி, அரசு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது. அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசின் மூலயமாக பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீசமாக உட்கார்ந்தார். 11ஆம் அதிபதி தனக்கு 12இல் மறைந்து நீசமாக இருந்தார் அல்லவா. இப்போ 11ஆம் அதிபதியும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ 9, 10, 11ஆம் அதிபதிகள் நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தால் தனம் சார்ந்த 2ஆம் அதிபதியும் குரு பார்க்கிறார். அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது, புகழ் கொடுக்க போகிறது, 4 பேர்த்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கக்கூடிய தன்மை, அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. தொழிலில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை, சமூக நலன்கள் அதிகமாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் அல்லவா. அப்போ தர்மத்தை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. கோயில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடியது, கோயில் பணிகள் செய்யக்கூடிய தன்மை, கோயில் கட்டக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, இறைப்பணி தொண்டாட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. நீங்கள் அதாவது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குலதெய்வத்தினுடைய வேண்டுதல்கள் அத்தனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கிறது. பாக்கியம் வலுப்பெறப் போகிறது, நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்க போகிறது. தனம் நன்றாக இருக்க போகிறது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு
வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடத்தை பார்த்து வலிமைப்படுகிறதுனால வெளிநாட்டில் செல்லக்கூடிய பாக்கியம். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை உண்டு, அல்லது வெளிநாட்டிலேயே குடியுரிமை வாங்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அப்போ சொல்ல போனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான, எடுத்த காரியங்களில் வெற்றி, நினைத்த செயல்களில் வெற்றியடையக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அம்சம், அரசின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய, கலைத்துறைகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, அதாவது நீங்கள் வெளி உலகத்துக்கு யார் என்று, இன்னார் இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள், தர்ம கர்மங்களில் ஈடுபடக்கூடிய, தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும், வேலையில் புதிய புதிய ஒப்பந்தங்கள், வேலைக்காக இன்னொரு ஏற்கனவே வேலை இருந்தால் கூட இப்போது தொழில் ஆரம்பிக்கிறாங்கிற எண்ணங்கள், ஸோ இது அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 5/9/2024 அன்று செவ்வாய் ஜெயந்தி இருக்கிறது. செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வியாழக்கிழமை. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அல்லது சகோதரர்களால் பிரச்சனை இருக்கிறது, சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 15/9/2024 அன்று உங்கள் ராசிநாதனுடைய, அதாவது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஜெயந்தி, குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஸோ அன்றைய தினம் குரு திசை அல்லது குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள், அல்லது அதாவது உங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, சுகத்தை அடைய முடியல, ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல, குழந்தை பாக்கியத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, தனத்தில் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி இருப்பவர்கள் நிச்சயமாக குருவை வழிபாடு, அதாவது நவகிரகங்கள் இருக்கின்ற குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதில் ஓடக்கூடிய அத்தனை விதமான இந்த நெகட்டிவிலிருந்து விடுபடும், நன்மைகள் நடக்கும்ங்கிறது தான் உண்மை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பிலும் தசாபுத்திகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதங்கள் பாருங்க. சரியாக வரல, அதாவது இந்த பலன் சரியாக பொருந்தி வரலன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகள் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.